இருதயமாகிய பலகையில எழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படியா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதுல கொஞ்சம் எதையாக எழுதி வைக்கணும் அப்படியா? இல்ல. அன்னைக்கு கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது கட்டளைகளை, கற்பனைகளை கட்டையாக இல்லைங்களா மரமாக எழுதி கொண்டு வந்தான் மோசே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களோடு நான் புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். இனி அல்லேலூயா கற்பலகைகள் அல்ல, இருதயமாகிய பலகையில என்னுடைய கட்டளைகளை நான் எழுதுவேன். தேவ வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயமாகிய பலகையில எழுதப்படணும். தானியேல் 1:8 வாசிக்க சமயம், ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்துல அதுதான் எழுதுறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் இருதயத்துல எழுதுகிறது. இப்ப நான் கேட்கிறேன், உங்க இருதயத்துல என்ன எழுதிருக்கீங்க? என்னென்ன தீர்மானத்தை இங்க எடுத்திருக்கிறீங்க? தீர்மானம் இல்லாத வாழ்க்கை ஏதோ குத்து மதிப்புல வாழ்கிற வாழ்க்கை, ஏனோதான் வாழ்கிற வாழ்க்கை. தீர்மானிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும்.